இவனுங்க வேலை செய்யவே விடுறதே கிடையாது. யார் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே லைனாக உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த 3 ஜன்னலுக்கும் ஒரு ஜன்னல் ஆக்குப்பை பண்ண மாதிரியே உட்காந்துருப்பானுங்க. இந்த 3 பூனைக்குட்டியை தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த பூனைக்குட்டி வந்து அதுவாக வளர்ந்துட்டுருக்கு. யாரும் வளர்க்கலாம் இல்லை, தனியாக வீட்டில் நார்மலாக பூனைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பூனை வந்து குட்டி போட்டு ஒரு 4 குட்டி போட்டுச்சு. அந்த பூனை அந்த 4 பூனை குட்டி போட்டு நடக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே தான் இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்தாங்க. அந்த 4 குட்டியில் 3 ஜன்னலுக்கு ஏற்ற மாதிரி 3 குட்டி பூனைங்க உட்காந்துட்ருக்கு. கீழே என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த இன்னொரு குட்டி பூனை கீழே இருந்து இவங்களுக்குலாம் வந்து விளையாட்டு காமிக்கிற மாதிரியோ என்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சாங்க. எனக்கு இங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது. இங்கே உட்காந்துட்டு இவனுங்க ஒரே சேஷ்டை பண்ணிகிட்ருக்காங்க, நெட்டை போராண்டிகிட்ருக்காங்க, நம்மளை ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. ஏன்னா நான் இங்கே தான் லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கும் வந்து மத்தியான டைமில் கரெக்டாக, ஏன்னா வெயில் மற்ற இடத்துல வெயில் அடிக்கும், இங்கே வந்து சில்லுன்னு இருக்கும். மத்தியான டைமில் இங்கே வந்து உட்காந்துப்பானுங்க 3 பேரும் இல்லை 2 பேர் அந்த மாதிரி உட்காந்துப்பானுங்க. நான்வெஜ் ஏதாச்சும் சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக எங்கேருந்து தான் ஆஜராவானுங்கன்னு தெரியாது, எல்லாருமே ஆஜராகிடுவானுங்க கரெக்டாக. அதனால் அவனுங்களுக்கு இந்த ஜன்னலில் நெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான்வெஜ் நானும் பிச்சு வச்சுட்டே இருப்பேன். அதெல்லாம் அழகாக சாப்பிட்ருவானுங்க. ஆனால் தயிர் சாதம் போட்டோம், பால் சாதம் போட்டோம்னா சாப்பிடவே மாட்டானுங்க. நான்வெஜ்ஜை சாப்பிட்டு அதை சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய பூனைக்குட்டி வந்து நாங்கள் வளர்த்துட்ருந்தோம். ஒரு 4-5 பூனைக்குட்டிக்கிட்ட வளர்த்து அது பெருசாகி திரும்ப அந்த மாதிரி நிறைய பூனையாக ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு இங்கே வந்தும் அந்த மாதிரி பூனைங்களோட ஒரு டச் இருக்கவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு.